அல்லாஹ் நமக்கு தருகிற செல்வமும் காசு பணங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் இது அல்லாஹ் நமக்கு தருகிற நியாமத். அல்லாஹ்வுடைய நியாமத்து நம்முடைய கையிலே தங்க வேண்டுமேயானால் அதற்கு 3 விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். 3 அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமேயானால் அல்லாஹ் நமக்கு தருகிற நியாமத்துகளை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். முதலாவது, இந்த நியாமத்துகளை எல்லாம் நமக்கு தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டுவது. இது மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்ட வேண்டும். நம்முடைய சொல்லால், நம்முடைய உள்ளத்தால், நம் செயலால் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே நின்று தொழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்க்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அவ்வளவு நேரமாக நின்று வணங்குகிறார்கள். கியாம் நிலையிலேயே, நிலை நிற்பதிலேயே அவ்வளவு நேரம் நிற்கிறார்கள். எந்த அளவிற்கு? கால் விம்மி போனது. அவ்வளவு நேரம் நின்றதில் கால் விம்மி போனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே அவங்க தொழுது முடிச்சதுக்கு பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துத்தான் தொழ வேண்டுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் தான் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். உங்களுக்கு நீங்கள் முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், நபி அவர்கள் பாவம் செய்தது கிடையாது, ஆனால் ஒரு குற்றம் செய்தாலும் கூட கற்பனையாக அதையும் தான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கும் போது இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் வணக்கம் புரிய வேண்டுமா, இறைவனை தொழ வேண்டுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் நம்முடைய சிந்தனையில் நீங்காமல் இடம்பெற வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இது ஒரு அறிவிப்புல வருது. இந்த ஹதீஸ்ல நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கணும் என்ற ஆசை எனக்கு இருக்காதா? எனவே தான் நான் இவ்வளவு நேரம் நின்று வணங்குகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, அந்த ஆசை நமக்கு வேண்டும். சகலத்தையும் நமக்கு தந்த ரப்பு ஹயாத்தை கொடுத்தான், நமக்கான ரிஸ்கை கொடுத்தான், கை கால் சலாமத்தை கொடுத்தான், நமக்கான இருப்பிடத்தை கொடுத்தான், உண்ண உணவை, உடுத்த உடையை அனைத்தையும் கொடுத்து அழகு பார்க்கிற ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நியாமத்து நம்மிடத்திலே தைபடும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்து நம்மிடத்திலே நிற்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகம் நியாமத்துகளை தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.